விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் 12வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறும் என்று உலக தமிழாராய்ச்சி மன்றம் IATR தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், 12வது உலக தமிழாராய்ச்சி மாநாடு அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அதில் வேறு என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க. 2027 மே மாதம் 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்த இந்தோனேசியா முன் வந்துள்ளதாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த IATR என்பது பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், இவங்க தான் உலக தமிழ் ஆராய்ச்சி ஒரு மாநாட்டை நடத்துவாங்க. கடந்த முறை பார்த்தோம்னா 2023 மலேசியாவில் நடந்தது. இந்த சூழல்ல நம்ம ஏற்கனவே ஒரு தமிழகத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம கேள்வி இருந்தோம், ஏன் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இங்க நடத்த முன் வருமானு கேட்டிருந்தோம். கண்டிப்பாக அதற்கான பணிகள் நடந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இந்தோனேசியா தற்பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் நடத்த முன் வந்ததா தெரிவிக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்டால் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வரலாற்று இந்தோனேசியா புதிய இடத்துக்கு வரும். ஆனா தமிழ்நாட்டிற்கு இது மற்றொரு கேள்வி விட்டு செல்லும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழுக்காக உலக நாடுகள் முன் வரும்போது தமிழ்நாடு எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதனாலதான் மலேசியா காட்டிய முன்னுதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா 2023 ஜூலை 21 முதல் 23 வரைக்கும் பார்த்தோம்னா 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வச்சிருந்தாரு. 1000க்கும் மேற்பட்ட அறிஞர்களும் சரி, ஆய்வாளர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் இதில் பங்கேற்றதாக மலாயா பல்கலைக்கழகத்தில் பதிவு தெரிவிக்கும். அதில் முக்கியமாக மாநாட்டில் பேசிய அன்வர் இப்ராஹிம் சொல்லும் பொழுது தமிழ் மொழி கல்வி மற்றும் ஆய்வுக்கான நிதி ஆதரவை அறிவித்திருந்தாரு. தமிழ் பெரும்பான்மை மக்கள் மொழியாக இல்லாத ஒரு நாட்டின் பிரதமர் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நேரடியாக பங்கேற்று தமிழ் ஆய்வுக்கும் கல்விக்கும் ஆதரவு தெரிவிப்பது சாதாரண நிகழ்வு கிடையாது. இந்த சூழல் தான் அந்த தமிழ்நாடு உலகளாவிய பரப்புக்கான அடையாளம். ஆனால் தமிழ்நாட்டில் வரலாறு இல்ல உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம்னா 3 முக்கியமான ஒரு மாநாடு நடத்தினது தெரிய வரும். 1968ஆம் ஆண்டு சென்னையில அப்போதைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் அந்த மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் 1981 மதுரையில எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் நடைபெற்றது. அதே போல 1995 பார்த்தோம்னா தஞ்சாவூர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இந்த மாநாடு நடந்தது. அதன் பிறகு IATR மாநாட்டு வரிசையில தமிழ்நாட்டில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறல. 2010 கோவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. இது மிகப்பெரிய சர்வதேச தமிழ் நிகழ்வு என்பது சந்தேகம். ஆனால் அது IATR உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வரிசையிலான மாநாடு அல்ல. அப்ப 1995க்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு மேலாக IATR இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை தமிழ்நாடு ஏன் நடத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மலேசியா நடத்துகிறது, அமெரிக்கா சிகாகோ நடத்துகிறது, மீண்டும் மலேசியா நடத்துது, இப்ப இந்தோனேசியா நடத்த முன் வருது. இப்ப தமிழின் தாயமான தமிழ்நாடு ஏன் முன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா சொல்லலாம், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அரசு இப்போது ஒரு வரலாற்று வாய்ப்பு இந்த இடத்துல தான் தற்போதைய அரசின் நடவடிக்கை கவனம் பெறுது. உலக தமிழ் மாநாட்டில் தமிழ்நாட்டில் நடவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் ஒப்புதலை பெறுவதற்கான நடவடிக்கை நடைபெறுவதாக நாம் கேள்வி எழுப்பியிருக்கும் போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் செய்து சொல்லியிருந்தாரு. இப்பொழுது இந்த மாநாட்டில் வடிவம் உள்ளிட்ட குறித்த ஆலோசனைகளுடன் தெரிவிக்கின்றாங்க. ஆனா இப்ப இந்தோனேசியா 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தினாலும் கூட ஒரு பெரிய வாய்ப்பு தமிழ்நாட்டின் முன் இருக்கிறது. என்ன கேட்டா, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சரின் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வரலாற்று வரிசையில் 4வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் இடம்பெறுவாரா? 12வது மாநாடு இந்தோனேசியா நடைபெறுமானால் அதற்கு பிந்தைய IATR மாநாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர தமிழக அரசு இப்போது முயற்சி மேற்கொள்ளலாம். இதை இந்தோனேசியா நடைபெறும் மாநாட்டில் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய பங்களிப்பை உறுதிப்படுத்தலாம். தமிழை விழாவாக மட்டும் கொண்டாடுவது போதாது,
தமிழுக்காக மாநாடு நடந்தது வெறும் பெருமைக்காக பேச்சுக்காக இருக்கக்கூடாது. இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்பது ஆய்வுக்கான களம். இதுல பார்த்தோம்னா தமிழ் தொன்மை, கல்வெட்டியல், தொல்லியல், மொழியியல், இலக்கியம், கடல்சார் வரலாறு, உலகத் தமிழர் புலம்பெயர்வு, கணினி தமிழ், செயற்கை நுண்ணறிவு, ஓலைச்சுவடிகள், உலக பல்கலைக்கழகங்கள் தமிழ் ஆய்வு ஆகிய அனைத்துமே ஒரே சர்வதேச ஆய்வு குறையின் கீழே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இது. தமிழ்நாட்டுக்கான அதற்கான மிகப்பெரிய இயற்கையான உரிமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. தமிழை அரசியல் மேடையில் பேசுவது மட்டும் தமிழ் பணி அல்ல, தமிழை உலக அளவில் அறிவுத்திறமையின் வலிமையான ஆய்வு மொழியாக உயர்த்தும் தமிழ் பணி தான். அதனால் இந்தோனேசியா முன்வந்திருப்பதை நாம் வரவேற்போம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டிய சூழல் இருக்கு. உலக நாடுகள் உலக தமிழ் மாநாடு நடத்த முன் வரும்போது தமிழின் தாயகமான தமிழ்நாடு ஏன் பின்தங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அண்ணா செய்தார், எம்ஜிஆர் செய்தார், ஜெயலலிதா செய்தார். அந்த வரலாற்று வரிசையை மீண்டும் தொடர வேண்டிய நேரம் இது. அடுத்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள்ல தமிழ்நாட்டில் கொண்டு வர முதலமைச்சர் விஜய் முன் வருவாரா, அதற்கான பதிலை தமிழ் எதிர்பார்க்கலான்னு பல்வேறு சமூக ஆர்வலரும் கேள்வி எழுப்புறாங்க. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அடுத்த வருடம் மே மாதம் நடைபெறும் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.